எடிசன் டாக்கீஸ் நேயர்களே, உங்களை சந்திப்பதில் உங்களை பார்ப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், எடிசன் டாக்கீஸ் உங்களுக்காக நான், உங்களால் நான். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் படமாக ஜெயம் ரவி, தனி ஒருவன், பல வெற்றி படங்களின் சொந்தக்காரன ஜெயம் ரவியோட, அதாவது அவர் நடித்து ஹீரோவாக நடித்து சைரன். சைரன்னா என்ன? ஆம்புலன்ஸில் அடிக்கலாம் கியா கியா கியா, அந்த சவுண்டு தான் சைரன்னு படத்துக்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர் ஆண்டனி பாக்கியராஜ். இந்த படத்தை தயாரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜாதா விஜயகுமார், அதாவது ஓம் மீடியா மேக்கர்ஸ் நிறுவனம் சார்பில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ரெட் ஜெயிண்ட் மூவிஸ், உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தான் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படம். இப்போ படத்துக்கு வருவோம். படத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜிவி பிரகாஷ், அப்புறம் சாம் சிஎஸ், 2 பேர் சேர்ந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பாடல், ஒருத்தர் ரீரிகன் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இப்போ தான் நம்ம ஃபாரின் மாதிரி ஹாலிவுட் படங்கள் மாதிரி ஒரு படத்துக்கு 4 டான்ஸ் மாஸ்டர், 4 ஃபைட் மாஸ்டர், 2 மியூசிக் டைரக்டர், ஒவ்வொரு போர்ஷனாக பிரிச்சுக்கிடுவோம். அப்போ தான் அவங்க எப்படி எஃபெக்ட் பண்ண முடியுங்கிறத, அந்தந்த படத்தில் ஒரு 4 டெக்னீஷியன் இருந்தால் அவனுடைய பங்கும் இந்த, என்னுடைய பங்கும் இந்த போட்டி போகாமல் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் தான் மியூசிக் டைரக்டர் 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம ஆண்டனி பாக்கியராஜுக்கு ஒரு நல்ல விஷயம்தான் சொல்லணும். இந்த படத்தில் ஜெயம் ரவி கூட பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன், மற்றும் இந்த படத்தில் வில்லனாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நடிப்பு சூடாவளி சமுத்திரகனி தான் இந்த படத்துலையும் நடிச்சிருக்காரு. வழக்கமாக ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர்னா எரிஞ்சு விடுகிற மாதிரி தான் நம்ம படங்களில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாத்தையும் ரொம்ப குவைட்டாக ஒவ்வொருத்தங்களை தான் வீட்டு உறவினராக எடுத்துக்கொண்டு போகக்கூடியவர் தான் இந்த ஆம்புலன்ஸ். அந்த அடிப்படையில் ஒரு கேஸை கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டருங்கன்னு கத்தி பேசும் போது ஒரு பொண்ணு எந்தவித சலனமும் இல்லாமல் இருந்து அவளோட மொழியில் பேசுவாள். அவள் தான் அனுபமா பரமேஸ்வரன். அவள் தான் படத்தின் நாய், 2 நாய்கள் ஒரு நாயாக நடிச்சிருக்காங்க. அந்த அனுபமா பரமேஸ்வரனுக்கு லைஃப் கொடுத்து இவர் அவங்கள கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்போ ஆம்புலன்ஸுக்கு ஒரு உதவி கேட்டு ஃபோன் வருது. அந்த உதவி இப்போ யாருன்னு போய் பார்க்கும்போது பையனுக்கு உதவி பண்ணார். அது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கலப்பு திருமணம். இந்த கலப்பு திருமணம் இவர் பண்ணி வச்சதுக்காக இவரோட ஒய்ஃபையே கொண்டு இவர் மேலே பழிய போட்டு வழக்கமான சினிமா பரம்பராக்கு வந்துடுறாங்க. ஜெயிலில் தூக்கி போட்டு நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் சோயாவும். அதே நேரத்தில் விறுவிறுப்பு சற்றும் குறையாமல் சைரன், எப்படி சைரன் வேகமாக போதோ அதே மாதிரி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப வேகமாக போச்சு, செகண்ட் ஹாஃப் நிதானமாக கதையை தெளிவாக சொல்லியிருக்காரு ஆண்டனி பாக்கியராஜ். உண்மையாகவே ஆண்டனி பாக்கியராஜ் இந்த படத்தில் வரவேற்கணும். இந்த படத்தில் பணியாற்றின எடிட்டர் ரூபன், ஒளிப்பதிவாளர் எஸ்கே செல்வகுமார், இவங்களாம் பாராட்டக்கூடியங்க. மொத்தத்தில் சைரன் பார்க்கக்கூடிய படம், பார்க்க வேண்டிய படம் தான் சொல்லணும். ஜெயம் ரவிக்கு மற்றும் ஒரு வெற்றி படம் தான். ஆகவே எடிசன் டாக்கீஸ் நேயர்களே, தயவுசெய்து சைரன் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். உங்களோட ஆதரவுகள் அந்த படத்துக்கு கொடுங்க. வழக்கம் போல் செய்திகளை முந்தி கொண்டு தருவது தான் எடிசன் டாக்கீஸோட நோக்கம். அந்த அடிப்படையில் தான் சைரன் ரிவ்யூ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களால் நான், உங்களுக்காக நான். மீண்டும் ஒரு படத்திற்கு ரிவ்யூ சொல்றதுக்காக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.